காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். கண்ணீரோடு நிற்கும் உன்னை கரம் விரித்து அழைக்கிறார். கண்ணீரோடு நிற்கும் உன்னை கரம் விரித்து அழைக்கிறார். கலங்காதே, திகையாதே, அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, திகையாதே, அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். எத்தனை இடர்கள் வந்தாலோ இயேசு உன்னை கைவிட மாட்டார். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையாய் வெளிப்படுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மில் மகிமையாய் வெளிப்படுவார். கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அப்பா, கல்வாரி மலையின் மேல் எங்களுக்காக காயப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீங்கள் ஐயா. எங்கள் மேல் அன்பு வைத்த தேவன் ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் அப்பா நீர் கூட இருக்கும்போது நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று மக்கள் அறியும்படியாக ஆண்டவரே அப்பா சோத்திர கண்கள் துறக்கப்படும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். கரம் விரித்து அழைக்கிறீர் தகப்பனே. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எப்போதும் கூட வருத்தத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களுக்கு ஐயா அந்த பாடல்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே. பரிசுத்தவான்களை நீ ஒருபோதும் கைவிடுதல் என்று சொன்னீங்களையா. கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்னீங்களையா. ஆண்டவரே, உண்மை அறியாத மக்களும் கூட உண்மை நோக்கி பார்க்க தேவனின் அனுகிரகம் செய்ய முடியாது செபிக்கிறோம். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறான். இப்போதும் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் தேசத்துல வரக்கூடாது. இந்த வாலிப பிள்ளைகளை இரத்த பட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். வளரும் போதே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தெய்வ பயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதத்தை வாசிப்பதற்கு கிருபையை தாங்க. அல்லேலூயா அப்பா, அல்லேலூயா. சோதரன் சோதரன் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்கும் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை நீங்க கொடுக்கணும். இஸ்ரேல் தேசத்துல கூட ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜா. அந்த போரை நிறுத்தி போடுங்க. அல்லேலூயா. சோதரன் எல்லா மக்களும் ஒருவரும் அறியாமல் இருக்கக்கூடாது. வார்த்தை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கேட்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா மறுபிறப்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே.
இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று இந்த மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்னா, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த 7வது அதிகாரம் மத்தேயு புத்தகத்தில் அதுதான் சொல்லுகிறது. முதல் வசனமே பாருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, அல்லேலூயா, நம்மளை ஒரு நாள் குற்றம் உள்ளவர்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாங்க சொல்லுது. அல்லேலூயா, குற்றமற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது. அப்போது நாம் குற்றம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, குற்றம் இல்லாதவங்களுக்கு மேலே போய் குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. 2வது வசனம் பாருங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவங்களை எந்த அளவுக்கு நாம் குற்றம் கண்டுபிடிக்கிறோமோ அதே குற்றத்தை கர்த்தர் நம்ம மேலே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அப்படி இருக்கும்போது மற்றவருடைய குற்றங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, கண்டுபிடிச்சி, அல்லேலூயா, மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்டனை தான் நமக்கும் திரும்பி வரும். அது சொல்கிறாருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளப்பின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் அவங்கள குற்றம் தீர்க்கிறீங்களோ அதே தீர்ப்பு தான் உங்களுக்கும் வரும். எதை விதைக்கிறாயோ அதே தான் நீ அறுப்பாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம் எப்படி இருக்கணும், மற்றவங்களை குற்றத்தீர்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நீ உன் கண்களில் இருக்கிற வசனம் சொல்லுது பாருங்க, நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதர கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்களில் அவ்வளோ பெரிய தவறு இருக்குதான். எப்படிப்பட்ட தவறுனா உத்திரம். அது சொல்கிறத பாருங்க. அல்லேலூயா, உத்திரம்னு சொன்னால் என்ன தெரியுங்களா, வீடு, அதை பழைய வீடுகளாம் ஓடு வீடுங்க இருக்குது இல்லையா, அந்த ஓடு வீடு பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடு அந்த ஓடெல்லாம் ஒரு மேலே ஒரு நடுவில் இருக்கிற ஒரு கட்டை மேலே தான் உட்காரும். உத்திரம் அது பேர் தான். அதில் தான் தாங்கி நிற்கும். ஒரு பக்கம் கட்டை சுவர் மேலே நிற்கும், இன்னொரு கட்டை அந்த கட்டை மேலே நிற்கும். அது மேலே தான் என்ன பண்ணுவாங்க, ஓடை அடுக்கி அவங்க சதுர ஓடை அடுக்குவாங்க, அப்புறம் சுண்ணாம்பு போடுவாங்க, ஓடை அடுக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க மழைக்கு வெயிலுக்கு. இப்போ இதெல்லாம் எது மேலே நிற்குதுன்னா அந்த உத்திரத்து மேலே அவ்வளோ வெயிட்டாக நிற்கும். அப்போ அது எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். அந்த உத்திரம் நடுவில் இருக்குது, அந்த பீம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அதுதான் சொல்கிறாரு. அப்படி பார்த்த உடனே நம்ம மேலே அவ்வளோ குற்றம் கண்டுபிடிப்பாங்களாம். அவ்வளோ குற்றம் நம்ம மேலே இருக்குதான். ஆனால் அதை நம்ம கவனிக்கிறது இல்லையா. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா அதை பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் காட்டி விடுவோம். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. அல்லேலூயா, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? அப்படி இருக்கவங்களை பார்த்தா அப்படி எப்படி சொல்கிறாரு பாருங்க. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முதல்ல நீ மனம் திரும்பு, அப்போ மற்றவங்களை மனம் திரும்புவது இருக்கட்டும். நீ முதல் ஸ்திரப்படு, அப்புறம் மற்றவங்களை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அப்போது ஏசப்பா நமக்கு போதிக்கிறாரு, நம்மக்கிட்ட இப்படிலாம் நடக்கணும்னு சொல்கிறார், புத்திமதி சொல்கிறாருன்னா அதுக்கு தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறார். ஏன்னு கேட்டேன்னா அவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சிலுவையில் அறைன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு குற்றத்தையும் பிலாத்து என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அப்படி அவர் இருக்கிறதுனால அவர் மற்றவங்களை குற்றம் தீர்க்கலாம், ஆனால் அவரே தீர்க்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நீ உங்ககிட்ட இவ்வளோ தப்பை வச்சுக்கின்னு மற்றவங்க கண்ணில் மற்றவங்க செய்கிற தவறை நீ எடுத்து சொல்கிறது என்ன? அதை செய்யாத அப்படின்றது. 2வது 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இது பாருங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும்.
இல்லையா? பரிசுத்தமானதை யார் கொடுக்காத? நாய்களுக்கு கொடுக்காதுன்றார். அப்போ நாய் வந்து பரிசுத்தமானதை சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, தகுதியே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டி கொடுப்பேனான்னு கூட ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நாய்க்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமான சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. அது அடுத்தது. அல்லேலூயா. அப்போது என்ன சொல்கிறார்? பரிசுத்தமான நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதே. யார் யார்கிட்ட நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து, ஆண்டுடைய வார்த்தையை அவங்க மதிக்கிறவங்களான்னு பார்த்து அவங்ககிட்ட சொல்லு. கண்டவங்கிட்டே சொன்னால் என்ன ஆகும்? அவருடைய வார்த்தையை அவங்க தூஷணம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட சத்தியம் சொல்கிறத விட்டுடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட போய் வீணா வாதம் வச்சுன்னு பிரதிவாதம் வச்சுக்கின்னு சண்டையை போட்டுக்கணும் அப்படிலாம் இருக்காதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது பன்றியின் முன்னால் வந்து நம்ம செய்யக்கூடாது, முத்த போடாத. போட்டினா என்ன ஆகும்? அல்லேலூயா. அது கால்களால் செய்ய அவளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை மிதிக்கும். அதுக்கு தெரியாது அந்த வார்த்தையுடைய மதிப்பு, அந்த வார்த்தையுடைய வேல்யூ என்ன செய்யுது, அதுக்கு தெரியாது. வார்த்தை தான் நம்மளை நடத்துது. ஆண்டவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை நீ எப்படி இருக்கணும்? மதிக்கணும். முதல்ல நம்ம மதிக்கணும், மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணுன்றதை பார்த்து அவங்ககிட்ட தான் அதை சொல்லணும். ஒரு அளவு சொல்லிங்களா? 7வது வசனம் பாரு, 7-11 உள்ள வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்போதும் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனால் என்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அடைந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார் ஆண்டவர்? அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ எடுத்து, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்காதன்ற. அல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? பரிசுத்தமான வார்த்தையை யாருக்கிட்ட போடணும், யார்கிட்ட சொல்லணுன்றதை நிதானித்து அவங்ககிட்ட பேசு. அந்த வார்த்தையை தூஷணப்படுறாம நீ நடந்துக்காத அப்படின்றார். 3வது என்ன சொல்கிறாரு? ஆண்டவர்கிட்ட நீ கேளு. ஜெபத்தின் மூலமாக என்ன செய்ய? கேளு. கேட்டினா எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. வேதாம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் புத்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16:24 சொல்கிறது, இதுவரை நீங்கள் என் நாமத்தில் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்ன்றார். அப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் ஜெபந்தான். எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும், நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாம் எதில் முடிக்கணும்? ஜெபத்தில் தான் நம்ம வந்து வெற்றியாவார். அல்லேலூயா. 12வது வசனம் சொல்லுது, அதனால் மனுஷன் உங்களுக்கு இவைகளை செய்ய நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் அவளுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம். நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் ரெண்டுமே என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்றது 10 கமாண்ட்மெண்ட்ஸு. அல்லேலூயா. அடுத்தது அது என்ன சொல்ற? நியாயப்பிரமாணம் அதுதான், தீர்க்கதரிசனம் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வார்த்தை வாங்கி நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம சொல்கிறதே நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம சொல்லின்னு வரோம். அது நியாயப்பிரமாணம் எப்படி விளங்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய். இதான் நம்ம மற்ற மனுஷங்கிட்ட எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசி. அதான் நியாயப்பிரமாணமே. இல்லையா? அப்போது நம்ம மற்றவங்களை மதிக்கும் போது தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. மற்றவங்களை நம்ம ஏழ்மை நினச்சோம்னா நம்மளே என்ன செய்வாங்க? ஏழ்மை தான் நினைப்பாங்க. எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் அதுதான், தீர்க்கதரிசன வசனமும் அதான். தீர்க்கமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் அதுவே தான் இருக்கிறது. அல்லேலூயா. 13-14 வாசிக்கிறேன் கேளுங்க. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது, அது வழியாக பிரவேசிக்கிறது அநேகர். அல்லேலூயா. கேட்டு வழியாக போகிறவங்க அநேகர். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்குவன், ஆனால் அது கண்டடைகிறது சிலர். நாமெல்லாம் இடுக்கமான வாசல் வழியாய் ஜீவனுக்கு போகிற பாதையை செல்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்.
அந்த சிலராய் நாம் இருக்கும்போது எவ்வளோ பயபக்தியோடு இருக்கிறன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான கண்டிப்பாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள, கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள, உமக்கு சித்தமானதை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் யாரையும் நாங்கள் குற்றம் தீர்க்கவே கூடாது ஆண்டவரே. ஆலையிலேயே அந்த வார்த்தையை நாங்கள் யாருக்கு கொடுக்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு நாங்கள் நிதானித்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை, அறிவு, புத்தியை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து கேட்டு எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் சொல்லு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.